4 வீரர்களுக்கு மட்டும் நான் ஊக்கத்தொகை கொடுக்க சொன்னேன், அது கொடுத்துட்டாரு, அதற்கு நன்றி என்று சொல்லிவிட்டு முடிச்சு விட்டார். அவருக்கும் பசி போல இருக்கு. கிட்டத்தட்ட 35 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த வசதிகளை, திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்ததை அவர் மறந்து விட்டார். அதான் சுருக்கமா தான் சொன்னீங்க. அதான் பசி மயக்கம். ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள், அவர் நம்முடைய இயக்கம் கிடையாது, நம்முடைய கூட்டணி கட்சியோட கிடையாது, இப்போ கிடையாது. சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அருள் அவர்களும், அண்ணன் சதாசிவம் அவர்களும், சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சதாசிவம் அவர்களும் இந்த சேலம் மாவட்டத்திற்கு பல்வேறு திட்டங்களை நம்முடைய அரசு செய்து கொண்டிருக்கிறது, அதற்கு என்னுடைய நன்றி என்று போட்டி போட்டுக்கொண்டு பாராட்டி இருக்கிறார்கள். ஆனால் ஒற்றுமையாக பாராட்டி இருக்கிறார்கள். எப்பொழுதுமே இதே ஒற்றுமையோடு அவர்கள் எப்பொழுதுமே இருக்க வேண்டும், சிறப்பான மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்பது உங்கள் சார்பாக நான் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல் அண்ணன் அருள் அவர்கள் பேசும்பொழுது பாராட்டி விட்டு சில கோரிக்கைகளையும் வச்சார். அண்ணன் சதாசிவம் அவர்கள் பாராட்டி விட்டு சென்று விட்டார். அண்ணன் அருள் அவர்கள் 4 வீரர்களுக்கு மட்டும் நான் ஊக்கத்தொகை கொடுக்க சொன்னேன், அது கொடுத்துட்டாரு, அதற்கு நன்றி என்று சொல்லிவிட்டு முடிச்சு விட்டார். அவருக்கும் பசி போல இருக்கு. இன்னும் பல திட்டங்களை விளையாட்டுத்துறைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த சேலம் மாவட்டத்திற்கு, குறிப்பாக சேலம் மேற்கு தொகுதிக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு மல்டிபர்பஸ் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ், ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல், ஒரு சிந்தட்டிக் அத்லெட்டிக் டர்ஃப் உள்ளிட்ட கிட்டத்தட்ட 35 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த வசதிகளை, திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்ததை அவர் மறந்து விட்டார். அதான் சுருக்கமா தான் சொன்னீங்க. அதான் பசி மயக்கம். மேலும் சில கோரிக்கைகளை வைத்திருக்கிறார். நிச்சயமாக முதலமைச்சருடைய கவனத்திற்கு அதை எடுத்து சென்று நிச்சயம் அதை செய்து கொடுக்கின்ற அந்த பணிகளில் நான் ஈடுபடுவேன் என்பதை நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். தமிழ்நாட்டுடைய பெண்கள் முன்னேற்ற வரலாற்றில் 1989 ஆண்டு அதற்கு மிக மிக ஒரு முக்கியத்துவம் உண்டு. உங்களுக்கு தெரியும், 1989 ஆண்டு தான் தர்மபுரியில் நம்முடைய கலைஞர் அவர்கள் இந்தியாவிலே முதன் முறையாக மகளிர் சுய உதவி குழுக்களை ஆரம்பித்தது. அந்த வருடம் 1989 ஆண்டு ஆரம்பித்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அன்னைக்கு கலைஞர் அவர் போட்ட விதை தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஆலமரமாக கிட்டத்தட்ட 5 லட்சம் குழுக்களாக இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பரவி இருக்கு. நான் சுற்றுப்பயணமாக கட்சி நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுடைய எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய சிறப்பாக செயல்படக்கூடிய சுயஉதவி குழு அந்த மகளிர் அந்த சகோதரிகளை சந்தித்து அவங்களோடு உரையாடி அவங்களுடைய பிரச்சனை என்ன, அவங்க தொழில் எப்படி போய்கிட்டு இருக்குது, என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்பதை நான் கேட்டு அறிந்துட்டு வர்றேன். அப்படி சமீபத்தில் கலைஞருடைய திருவாரூர் மாவட்டத்திற்கு ஒரு 5 மாதங்களுக்கு முன்பு சென்றிருந்தேன். அப்போ அவங்களோட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ இங்கே வந்திருக்கக்கூடிய சகோதரிகள், குழுக்களை சேர்ந்த சகோதரிகள் மாதிரி அங்கே ஒரு சகோதரி எதிர்த்து எல்லாருக்கும் ஐடி கார்டு கொடுக்குறீங்க, கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு ஐடி கார்டு இருக்கு, பல்வேறு திட்டங்களுக்கு ஐடி கார்டு கொடுக்குறீங்க, தமிழ் பொதுவில் திட்டம், புதுமை எல்லாருக்கும் ஐடி இருக்கு, நாங்கள் மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்த சகோதரிகள் எங்களுக்கு மட்டும் ஐடி கார்டு இல்லை அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சாங்க. நான் உடனடியாக அதை முதலமைச்சர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி மகளிர் சுய உதவி குழு சகோதரிகள் ஐடி கார்டு அடையாள அட்டை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு. முதலமைச்சர் உடனடியாக அரசு அதிகாரிகளாக வர வச்சு உடனடியாக இது செய்ய வேண்டும் அப்படின்னு அதை பற்றி அறிவிப்பை மகளிர் தினமான மார்ச் 8ஆம் தேதி வெளியிட்டாங்க. இன்னைக்கு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நாள்.